அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி இன்றைக்கி மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரகசியம். சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதிகால பரிகார கோவில்களும் அதற்குரிய குணாதிசயங்களை பற்றி இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த சதய நட்சத்திரம் 3ஆம் பாத கும்பராசியில் ஒருத்தர் பிறந்தா அவர் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இருப்பார்? அவருக்கு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் முதல் முறையாக கிடைக்கும். எதனால்? காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம் என்பது திருப்தி. அந்த 11ஆம் இடத்துல தான் அந்த ஜாதகத்தில் அந்த யோகம். அந்த 11ஆம் இடம் என்பது கும்ப வீடு. இந்த கும்பம் என்பது ரகசிய வீடு. இருக்கலையே ரகசியத்தை காப்பாற்றி வைக்கிறது சதய 3ஆம் பாதம் தான். அப்போது அந்த ஜாதகத்தில் பாருங்கள், சதய நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தால் அவர் ராகு திசையில் பிறப்பார். இந்த ராகு திசை அவர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஆதியந்த பரம நாளிகை தாய் மாதா கர்ப்பத்தில் சிவிட்டம் நீக்கி சென்றது போக நின்றது இருப்பு. இந்த சதய நட்சத்திர கும்பராசியில் ஒருத்தர் பிறந்தாச்சுன்னா அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். எப்படின்னா 32 வயசுக்கு மேலே அவரோட லைஃப்பில் ஒரு மாற்றம் இருக்குது. அது வரைக்கும் மாளாத கஷ்டப்படுவார். போகாத இடம் இல்லை, கும்பிடாத சாமி இல்லை, எண்ணாத பணம் இல்லை, சுத்தாத இடம் இல்லை. இப்படி எல்லாம் உலகம் சுற்று வாலிப நாட்டா எல்லாம் தெரிந்தவராக இருப்பார். 32 வயசு வரைக்கும் படாத பாடுபடுவாங்க. ஏன்னா ராகு திசை 18 வருஷ திசை, குரு 16 வருஷம். அப்போது 16 ஒரு 18 34. அப்போ 32 வயசுக்கு மேலே தான் அவர் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு ஸ்டெடி கிடைக்கும். அவருக்கு ஒரு பாதை நடக்கும். இனிமேலாவது அவருடைய வாழ்க்கையில் ஒரு சிறப்புகள் நடக்கணும்னு சொல்லி அந்த யோகத்தை அதிகமான முறையில் பெரிய அளவுக்கு சிறப்பு செய்வார். அப்போ அவருடைய ஜாதகத்தில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவருக்கு அதிகமாக கிடைக்கும். அப்போ சதய நட்சத்திரம் கும்பராசி ஒரு நாள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாலும் 32 வயசுக்கு மேலே மாற்றம். அப்போ ராகு திசை முடிஞ்சு குரு திசை முடிஞ்சிருது. இப்போ சனி மகாதிசை வரும்போது அவர் தொழில், இடம், வீடு, வாசல் எல்லாமே அமையும். அதுக்கப்புறம் சனி மகாதிசை முடிஞ்சு புதன் கேது வரும்போது அவர்களுக்கு கல்யாணமாகி குழந்தைகள் பிறந்ததுக்கு அந்த பிறந்த குழந்தைகளுக்கு எதிர்கால திட்டத்தை போட்டு அவர் வாழ்க்கையில் கல்யாணம் வரைக்கும் கடமை முடிச்சு கொடுப்பார். அப்போது அவர் ஜாதகத்தில் பெரிய பெரிய யோகமெல்லாம் சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தானே. அப்போ ஜாதக ரீதியாக நம்ம இதை செக் பண்ணி பார்க்கணும். அப்போ நம்ம எந்த வயசில் நம்ம கல்யாணம் பண்ணோம், எந்த வயசில் நம்மளுக்கு குழந்தை பிறந்தது, எந்த வயசில் நம்ம தொழிலை தேடணும், இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆர்டராக நம்மளுடைய ஜாதகத்தில் திசை வரிசைப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோங்கிறத நம்மளை நாமளே உணர்ந்துக்கலாம் அல்லவா. அதுக்குத்தான் சதயம் ஒரு நாள் உதயமாகும்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த காலத்தில் சதய கும்பராசி அல்லவா. கும்பராசியில் யாராவது ஒருத்தர் பிறந்தாலே மதிக்கத்தக்க நிலையில் நடப்பாங்களாம். அவங்களுக்கு மதிப்பு இயற்கையாகவே கிடச்சிருமா. போன ஜென்மத்தில் இந்த மதிப்புக்காகத்தான் அவங்க இருந்து வாழ்ந்துதான். அதனால் இந்த ஜென்மத்தில் அந்த கும்பத்திலே பிறந்து கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணும்போது கும்பத்துக்கு என்ன மதிப்போ அது கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும். அப்போ இதெல்லாம் ஜாதகத்தில் முன்னொரு ஜென்ம பாவத்தை தீர்க்க இன்னொரு ஜென்மம் எதற்கு? இந்த ஜென்மத்திலேயே பாவத்தை தீர்த்துட்டு இந்த ஜென்மத்திலேயே புண்ணியத்தை தேடிடணும் அல்லவா. அப்போ இதெல்லாமே நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயந்தான். அப்போது இந்த ஜாதகத்துக்கு அப்போ சதய நட்சத்திரம் 3ஆம் பாத கும்பராசியாக இருந்தால் அந்த கும்பம் காற்று ராசின்னு சொல்லுவாங்க. கும்பம் என்பது காற்று ராசி. நீங்கள் கும்பராசிக்காரர்கிட்ட பேசி பாருங்கள், அவர் எல்லாத்தையும் காதில் வாங்குகிற மாதிரி உணர்வுகள் இருக்கும். கடைசியில் எல்லாம் கேட்டு போட்டு இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு அசால்ட்டாக அவருக்கு என்ன தோணுதோ அதை செய்வார். நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள். கும்பம் என்பது காற்று வீடு. காற்றை நம்ம தக்க வச்சுக்க முடியுமா? காற்றை தக்க வைக்கவே முடியாது. அப்போ அதே மாதிரி விஷயத்தை நீங்கள் தக்க வச்சுக்க மாட்டார். எல்லா கேள்வி கேட்பார், அவரோட விஷயத்தில் தான் இருப்பார், கண்டுக்கவே மாட்டார். இன்னும் விஷயம் பாருங்கள், கும்பம் என்றைக்குமே நிறகுடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா.
அதனால் ஆடாமல் அசையாமல் சைலண்ட்டாக போயிட்டே இருக்கு. ஆனால் யாரையும் துன்பம் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவர்கிட்ட இருக்கிற ரகசியத்தை நீங்கள் வெளியில் வாங்க முடியாது. அப்படின்னா பாருங்கள், அவருடைய ரகசியத்தை நீங்கள் வாங்கவே முடியாது. அவர் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. எதனால்? கும்பம் என்பது குடம். இந்த குடத்துக்குள்ளே தீர்த்தம் இருக்குதா, நவதானியம் இருக்குதா, இல்லை தங்கம் இருக்குதா, வெள்ளி இருக்குதான்னு யாருக்கு தெரியும்? இல்லை வெறுங்குடமாக இருக்குதா, ஒன்றுமே தெரியாது. அப்போ கும்பம் என்பது ரகசியம். அதனால தான் கும்பராசிக்கார் பணத்தை எடுத்து வெளியில் எண்ணினாங்கன்னா கையில் காசு தங்காது. அதனால தான் அந்த காலத்தில் பானை மொடா மாதிரி இருக்கும். பீர்வா இல்லாத காலத்தில், பீர்வா தயார் பண்ணாத காலத்தில், அதே போல் பேங்க்கு, கூட்டுறவு வங்கி, கிராமங்களை எல்லாம் சேமிப்பு திட்டங்கள் இல்லாத காலத்தில் அவங்க எங்கே பணத்தை சேமித்து வச்சாங்கன்னா, ஒரு தவிடு கொஞ்சம் போட்டு மொடாவுக்குள்ளே கொண்டுட்டு போய், பானைக்குள்ளே கொண்டுட்டு போய் சம்பாரித்த உழைச்ச பணத்தை கொண்டு போய் கும்பத்தில் போட்டுருவாங்க. இந்த கும்பத்துக்குள்ளே போட்டு தவிடு அது மேலே போட்டு அதுக்கு மேலே 2 தானியங்கள் எல்லாம் வச்சு ஒரு பானைக்கு மேலே இன்னொரு பானை 5-6 பானை வீட்டில் அடுக்கி வச்சுருவாங்க. இதுதான் அடுக்கு பீர்வா மாதிரி. எந்த பானைக்குள்ளே எந்த பொருள் இருக்குதுன்னு வச்சவங்களுக்கு தான் தெரியும். அதனால தான் கும்பம் வந்து என்றைக்குமே ரகசியத்தை காப்பாற்றி வைக்குமா. எப்படி? இதெல்லாம் ஆதி காலத்தில் முன்னோர்கள் எப்படியெல்லாம் கண்டுபிடிச்சி மக்களுக்கு இந்த ஒரு அற்புதமான விஷயத்தை அழகாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். முதல்ல இதை சொல்லணுமே, இது மக்களுக்கு போய் சேரணுமே. ஓ, நான் கும்பராசியா, அடடா, அப்போ நம்ம வீட்டில் ஒரு பானை இருந்தால் நல்லா இருக்குமல்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம்ல. ஒரு காலத்தில், ஆதி காலத்தில் பானை தான் பீருவாவாக இருந்தது. அதனால தான் அந்த காலத்தில் அவிட்ட நட்சத்திரம் தவிட்டு பானையெல்லாம் பணம் வச்சாங்கன்னு சொன்னாங்க. முன்னோர்கள் சொன்ன பழமொழிகள் எல்லாமே முன்னோர்களுடைய சொல்லி இன்றைக்கி உயிரோட்டமாக இருக்கிறதுக்கு காரணமே ஆதி காலத்தில் ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவங்க யோசித்து தான் அந்த காலத்தில் பழமொழியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பழமொழிகள் எல்லாம் மக்களுக்கு கரெக்டாக போய் சேர்ந்தாலே அவங்க அதை வச்சு திருந்திக்கலாம். அதை வச்சு அவங்க என்னென்னுமே இனிமேல் அவங்க அதை பின்பற்றலாம். அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த காலத்தில் அந்த கும்பத்துக்கு பாருங்கள் எவ்வளோ ரகசியம் கிடச்சிருக்குது. ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண அந்த கும்பத்தை எடுத்துகிட்டு போகும்போது அவருக்கு என்ன ராஜ மரியாதைன்னு சொல்லுங்கள். ஒரு கோயில் அர்ச்சகர் பூஜையில் 5 கால பூஜை 4 கால பூஜை எல்லாம் பண்ணி அந்த கும்பத்தை தலையில் வச்சு அவங்க எடுத்துகிட்டு போகும்போது அவருக்கு பின்னால் 2-3 பேர் தாங்கி பிடிச்சி அவ்வளோ பெரிய ஆகாயத்தில் கொண்டுட்டு போய் அந்த தீர்த்தை ஊற்றும் போது கையெடுக்காத ஜனங்களெல்லாம் கையெடுத்து இந்த பூமி புண்ணிய பூமி, புனித பூமியாக மாறணும்னு சொல்லி அத்தனை பேரும் கையெடுத்து கும்பிட்டு அந்த கும்பத்துக்கு தான் அவ்வளோ மரியாதை கொடுத்தாங்க. அதனால தான் கும்பராசிக்காரர்களுக்கு தானாக மதிப்பு மரியாதை வந்துடும். அப்போ நாம் எப்படி நடந்துக்கணும்? சரியான பாதையில் நம்ம நடந்தால் நம்மளுக்கு ஊருக்குள்ளேயும் மதிப்பு இருக்கும், வேலை செய்கிற இடத்துலையும் மதிப்பு இருக்கும், நம்ம போகும் இடத்துலலாம் மதிப்பு இருக்கும். இது எல்லாம் இந்த கும்பத்துடைய குணங்களை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். இதை படித்து மனப்பாடம் பண்ணி அனுபவித்து மக்களுக்கு இது சொல்லும்போது, ஆமாங்க என்னோடய வாழ்க்கையில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த கும்பம்னு எடுத்துட்டாலே மைண்டு நம்ம அங்கே போயிடணும். இதெல்லாமே ஜாதகத்தில் ஒரு பெரிய அற்புதம் இல்லைங்களா? அப்போ இதுக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கணுமல்ல, அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போகணுமல்ல, அதுக்கெல்லாம் இந்த கும்பராசி தான் காரணம். அப்போ சதய நட்சத்திரத்தில் இருக்கிறனால நம்மளோட வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சியும் அசுர வளர்ச்சியும் நம்மளுக்கு வரணுன்னா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு கோயில் சொல்கிறேன். இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. எந்த கோயில்னு கேட்டால், இந்த ஆதிகால பரிகார கோயில் சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு நாகூர் நாகராஜா அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். நாகூர் நாகராஜா கோவில். இது வந்து திருவேந்திரம் போகிற வழியில் தான் இருக்குது. திருநெல்வேலியிலேருந்து கொஞ்சம் பக்கம். அங்கே திருச்செந்தூர்லேருந்து ஒரு 35 கிலோமீட்டருக்குள்ளது இந்த கோவில் இருக்குது. இது அநேகமாக இது திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தது தான். நாகூர் நாகராஜா அது வந்து திருவேந்திரம் போகிற வழியில் அந்த கோவில் இருக்குது. நீங்கள் சந்தேகம் இருந்துச்சுன்னா கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த நாகூர் நாகராஜா கோவில்னு போடுங்க. அதிகமாக அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான சர்ப்பமாக அந்த கோவிலை வடித்து வச்சு பாலும் மஞ்சளும் ஊற்றுறாங்க. வாழ்க்கையில் ஒரு முறை இந்த நட்சத்திரக்கார் போய் மஞ்சள் பால் ஊற்றி அந்த கடவுளை போய் நீங்கள் வழிபாடு பண்ணி உங்கள் ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க.
பிரமாதமாக இருக்குது. இதெல்லாமே நம்ம இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் கொடுத்துருக்கோம். A4 சைஸு இந்த புத்தகம். ஒரு 1736 பரிகாரம் கொண்ட புத்தகத்தை உலகத்துக்கு சமர்ப்பணம் செஞ்சுருக்கேன். இந்த புத்தகமே ஒரு பெரிய புத்தகம். இது கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே 2 நாளில் வீட்டுக்கு கிடச்சிரும். இது இல்லாமல் நம்ம சென்னையில் வடபழனி முருகன் கோயில் வாசலையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இது இல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, திருமணம் ஆகாதவங்க, இந்த மாதிரி திருமண தடை இருக்கிறது, தொழிலில் நான் ரொம்ப நஷ்டமாக இருக்கிறேன்னு சொல்கிறது, கடன் அடையாமல் இருக்கிறது எல்லாத்துக்குமே திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாபதி விஸ்வாமித்திரருடைய ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம். பௌர்ணமியும் அமாவாசை அன்னைக்கு மக்களை அழைச்சிட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரோம். ஒரு காசிக்கு நிகரான கோயில். ராமருக்கே பிரம்மகத்தி தோஷை நிவர்த்தி பண்ணி இழந்த சக்தியை மீட்டெடுத்த கோயில். இந்த கோயிலுக்கு ஒரு முறை நீங்கள் கால் வச்சுட்டு வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன இழந்தையில் அதை திரும்ப கிடைக்கும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.